ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி அப்படின்னு சொன்னாலே சனி பகவானால் முழுமையாக ஆளக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா உங்களோட ராசி அதிபதியே சனி பகவான் தான். கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னம்பிக்கை கொண்டு செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. மற்றவங்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். உயர்ந்த சிந்தனை மற்றும் நற்குணங்கள் நிறைய உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சுதந்திர போக்கோடு அணுகுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு தனி வழி வகுத்து அதற்கேற்ப வாழக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். சமுதாயத்தின் மீது அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏழை எளியவங்களுக்கு உதவுறதும் ஆதரவற்றவங்கள் மீது இரக்கம் காட்டுறதும் உங்களோட தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். எல்லோருக்கிட்டையுமே ஒற்றுமையாக பழகக்கூடிய நபர்களாகவும் மற்றவங்களையுமே தன்னை போல நேசிக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் தீர சனிக்கிழமையில் சனீஸ்வரன் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கும். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கோ இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசியில் உள்ள அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சம பூர்வஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா, அயன சைன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு செல்லும் பொழுது சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே போல் அன்னைக்கே அயன சைன போகஸ்தானத்திலிருந்து சூரியனுமே உங்களோட ராசிக்கு மாற்றம் பெற போகிறார். பஞ்சமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அன்று லாபஸ்தானத்தில் இருந்த புதன் அயன சைன போகத்திற்கு மாற்றம் பெற போகிறார். இந்த கிரக நிலைகளின் மூலம் மாற்றங்களும் இதன் மூலம் ஏற்படும் பலன்களும் நீங்கள் எப்போவுமே இலகிய மனம் படைத்த நபர்களாக இருப்பீங்க. பொறுமையும் நிதானமும் உங்ககிட்ட நிறைய இருக்கும். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய விதமான மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாலினத்தாரால் லாபம் உண்டாகும். மற்றவங்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடலாம். பணவரத்து அதிகரித்து காணப்படும். உங்களோட செயல்கள் திறமையாக செயலாற்றுவதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற முடியும். வீண் அலைச்சலும் திடீர் கோபமும் உண்டாகலாம். அதனால் நீங்கள் உங்களோட வார்த்தைகளில் கவனம் செலுத்துறது நல்லது. தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்ல பலனை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே காரிய வெற்றியை உண்டாக்கி கொடுக்கும். இதன் மூலம் நல்ல ஒரு மதிப்பும் மக்களிடையே நல்ல ஒரு அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களாக இருந்தால் இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒரு தீர்வு உண்டாகும். போட்டி பொறாமைகள் குறைந்து காணப்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் அனைத்துமே நல்லபடியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு அமைய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஜாக்கிரதையாக செயல்படுறது நல்லது. வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும். உங்களுக்கு குடும்பாதிபதி சுக்கிர பகவானோட சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீரும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி குறைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் மறைமுக எதிர்ப்புகளுமே நீங்கிடும். உங்களோட குழந்தைகள்கிட்ட அன்பு அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. இந்த மாதம் நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படலாம், கவனமாக இருங்க. பெண்களுக்கு மற்றவங்களுக்காக உதவி செய்ய போய் வீண் அலைச்சல் உண்டாகுங்கிறதுனால கவனமாக எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஈடுபடணும். காரிய வெற்றி, பணவரவு எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒவ்வொரு செயலையுமே பெற முடியும். இந்த மாதத்தில் குடும்ப பொறுப்புகளை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உங்களுக்கு ஜென்ம சனி காலம் நடைபெற்று வருதுங்க. தனஸ்தானத்தில் ராகு பகவானுமே நிலை கொண்டு காணப்படுறார்.
அர்த்தாஷ்டக ராசியில் வக்கரகதியில் குரு பகவானும் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறார். இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும். ஆனாலுமே வரவிற்கு மீறிய செலவு இருக்கும். அது உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் கவலை கொடுக்கும் வகையாக இருக்கும். வீண் செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க இயலாது. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை அவசியமான ஒரு தேவையாக அமையும். காரணம் இல்லாமல் அசதியும் சோர்வும் உங்களுக்கு வரலாம். அதனால் உங்களோட உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுமே வீட்டு சொந்தக்காரங்க கிட்ட நியாயமற்ற கோரிக்கைகளை சொல்லாதீங்க. வெளியூர் பயணங்கள் போது எச்சரிக்கையாக இருங்க. அவசியமாக குழந்தைகளோட கல்வி பற்றின கவலை மனதில் இருக்கும். அதனால் அவங்களோட கல்வியில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் தடங்களும் குழப்பமும் வரலாம். வெளியூர் பயணத்தின் போது இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது எல்லாமே நீங்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வாக்குஸ்தானத்தில் பலம் மிகுந்த ராகு நிலை கொண்டு காணப்படுகிறார். இதன் மூலம் உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை நீங்கள் உங்களோட சக ஊழியர்கள்கிட்ட கொடுக்கறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு வரணும். அதன் பின்னாடி நீங்கள் அந்த காரியத்தால் அவதூறு பெற மாதிரியாக கூட இருக்கும். அதனால் கவனமாக அவங்களோட வார்த்தைகளில் செயல்படணும். யார் ஒருத்தருக்குமே வாக்குறுதி கொடுக்கறதை இந்த மாதம் நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. உங்களோட சக்திக்கு மீறிய பணி சுமையாக இருந்தாலுமே மேல் அதிகாரிகள் கூட அளவிற்கு மீறிய கண்டிப்பாலையும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல ஒரு சில காரணத்தால் வெறுப்பும் விரக்தியும் வரும். அதனால் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு குறையும். நீங்கள் கொஞ்சம் உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுறது இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்க்க உதவும். தொழில் வியாபாரம் எல்லாமே இந்த மாதம் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் சிறப்பான பலனையும் பெற முடியும். உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளின் மூலம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். நியாயமற்ற போட்டிகள் கவலைகளை கொடுக்கும். சந்தை நிலவரத்திற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வச்சுக்கிறது நல்லது. சக கூட்டாளிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் அவங்கக்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். வெளி மாநில தொழிலாளர்களின் நியாயமற்ற கோரிக்கைகள் பிரச்சனையை ஏற்படுத்தும். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை திடீர்னு அதிகரிக்கலாம். அதனால் உங்களோட தொழில் விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்கும். வருமானத்தை விட செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். எந்த செலவை குறைச்சிக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் திறம்பட செயலாற்ற முடியும், எதிர்காலத்திற்கு என்ன ஒரு விஷயத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து ஆராய்ந்து செலவு செய்கிறது நல்லதாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பிரதான அதிகாரியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ஜென்ம ராசியில் இப்போ இருக்காங்க. அரசியல்வாதிகளுக்கு இது மிகவும் அவசியமான அரசியல் தந்திரத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய சாணக்கிய தந்திரத்தை செயலாற்ற போகிறீங்க. மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் கல்வித்துறைக்கு உரிய கிரகங்கள் சுப பலம் பெற்று காணப்படுது. இந்த மாதம் தேவையற்ற பிரச்சனைகள் மன அமைதியை கெடுக்குங்கிறதுனால உங்களோட பாடத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. விவசாயத்துறையில் இருக்கவங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்ந்து காணப்படுகிறார். கடின உழைப்பிற்கு தக்க ஒரு மதிப்பு உண்டாகும். சுக்கிர பகவானோட கூடிய சனி பகவான் கால்நடைகள் பராமரிப்பில் ஒரு சில செலவுகளை உண்டாக்கலாம். பழைய கடன்கள் இருந்தாலுமே அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழிகள் பிறக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. ஏழரை சனியின் ஜென்ம சனிக்காலம் நடைபெறதுனால இரவு நேர பணிகளின் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பெண்மணிகளுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீண் அலைச்சல்களும் தேவையற்ற வீண் கவலைகளையும் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. வேலைக்கு போயிட்டு வரும் பொழுதும் நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் கவனமாக ஓட்டிட்டு வரணும். அலுவலகத்தில் நிர்வாகத்தை பற்றி மேலதிகாரிகள் பற்றியும் சக ஊழியர்கள்கிட்ட விவாதம் மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற சொல்லே உங்களுக்கு எதிராக மாறலாம். மிகவும் கவனமாக நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய காலம் இது. கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை காண முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி நீங்கள் சிறப்பான நாட்களை காண போகிறீங்க. உங்களோட குழந்தைகளின் நலனுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை அமையும். உறவினர்கள் கிட்ட பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லதாக அமையும். அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி முன்னேற்றம் தரும்
வகையில் அமையும். அதனால் நீங்கள் முழு கவனத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே கவனத்தையும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. காரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும். உத்தியோகத்திலையுமே சக ஊழியர்களோட ஆதரவு உங்களுக்கு முன்னேற்றம் தர உதவியாக இருக்கும். அவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. மன அமைதி, குடும்பத்தில் சுபிஷம் உண்டாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமாக அமையும். குலதெய்வ வழிபாட்டால் நன்மை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் வாக்கு வன்மையால் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செஞ்சு காட்ட போகிறீங்க. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். உங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்களுமே தானாக உங்களை விட்டு விலகிடுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி உங்களோட செயல்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வேகம் அதிகரித்து காணப்பட போகுது. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.